கோமதி, குருவே, கடையத்தை எடுத்துச் சென்று பசும்பால் பிடித்து வா. இன்று இறைவனுக்கு உகந்த நாள், ஆதலால் அவருக்கு அபிஷேகம் செய்திட வேண்டும். சரி ஐயா. துரை, நீ சென்று இறைவனுக்கு உகந்த பூக்களை பறித்து வா. நான் இன்று இதை கூறுவேன் என்று உனக்கு முன்னரே தெரியுமா? குருவின் மனமறிந்து தொண்டு செய்வதுதான் ஒரு சிஷியனின் கடமை என்கிறாயா? மற்ற பொருட்கள் இன்னும் கோமதி, வெறும் கையுடன் வருகிறாய்? ஐயா, பசுவிடம் பால் கறக்க சென்றேன். அது சினம் கொண்டு என்னை உதைத்து விட்டது. அதை பயம் கொள்ளும் செய்யும் வகையில் ஏதாவது செயல்பட்டிருப்பாய். இல்லை குருவே. சரி, என்னுடன் வா. கோமதி, அதை கொடு. எப்படி குருவே? நான் எங்கும் பார்த்திராத இப்படி ஒரு விந்தை. இது விந்தையல்ல கோமதி, இது யதார்த்தம் தான். எப்படி ஐயா ஒரு பசு தானாய் தன் பாலினை பானையில் சுரக்கிறது? வரலாற்றில் யார் கூறியோ கேள்விப்பட்டுள்ளேன். அது மறுபடியும் நிகழுமா என்ற கேள்வியுடன் நான் இருக்கையில் நீர் நிகழ்த்திய இந்த சம்பவம்
கண்களுக்குள் ஏதோ. மனிதனும் மிருகமும் ஒன்றாய் அவனியில் இருந்தும் நாமாய் தனியாக பிரித்து வைத்துள்ளோமே, ஏன்? ஏனெனில் அது விலங்கு, நாம் மனிதர்கள். அதுதான் நீ செய்த தவறு. அந்த எண்ணத்துடன் நீ நெருங்கியதால்தான் அது மறுத்துள்ளது. அதற்குள்ளும் நமக்குள்ளும் இருப்பது ஆன்மா. உடல்தான் வேறு வேறு. ஆன்மாக்களுக்கு பாகுபாடு இல்லை. அதற்கான பார்வையில், அதற்கான கரிசனத்தில் அதை நாடினால் அது நம் ஆன்மாவிற்கும் மதிப்பளிக்கும், நம் தேவைக்கும் செவிசாய்க்கும். அதை விடுத்து அது நம்மிலிருந்து தாழ்ந்தது என்று எண்ணி பார்ப்பதுதான் மிகப்பெரிய தவறு. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் குருவே. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது என்னிடம் அல்ல. என்னை மன்னித்து விடு. சரி, வாருங்கள். குடிலுக்குச் சென்று பூக்களை எடுத்துக்கொண்டு பூஜைக்கு செல்வோம். ஆகட்டும் ஐயா. வணக்கம் ஐயா. வாருங்கள் ஐயா, வாருங்கள். என்ன குருக்களே, பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கிறதா? இறைவன் என்னை படைத்ததே அனுதினமும் அவருக்கு பூஜைகள் செய்து வாழ்வினை அவரது காலடியில் சமர்ப்பிக்கத்தானே. ஆனால் உம்மை பார்க்கையில் மனதில் ஏதோ கவலை குடிகொண்டிருப்பது போல் தெரிகிறதே. எம்மை படைத்த எம்பெருமான் பசுபதீஸ்வரர் இருக்கையில் குறை வந்தாலும் அதை நிறை செய்து விடுவார். உம் நம்பிக்கை தனையும் இறைவன் மீது நீ வைத்திருக்கும் பற்றுதனையும் என்ன கூறி வைப்பதென்றே தெரியவில்லை. ஐயா, சிவனடியார்களின் வரத்து இப்பொழுது எப்படி உள்ளது? எரிபத்திரர் இங்கு இருப்பதால் இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள் அனுதினமும் அதிகரித்த வண்ணம்தான் உள்ளனர். சிவகாமி ஆண்டாரே, நல்லதுதானே? சரி, இன்று சிவனுக்கு உகந்த நாள். இந்த பசும்பாலினை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். என்ன கோமதி, என்ன ஆயிற்று? இதை கொண்டு வர சிரமப்பட்டாயா? இல்லை சிவகாமி ஆண்டாரே, நான் பால் கறக்கச் சென்றபோது பசு என்னை உதைத்து விட்டது. அதைத்தான் கூறுகிறார். ஓ, பிறகு? பிறகு குரு அவர்கள் கை நீட்ட பசு தானாய் பால் கறந்து சென்று விட்டது. அடடா, இப்படியும் அதிசயம் நிகழ்ந்ததா? நான் காண தவறிவிட்டேனே. அடடா, இப்படியும் அதிசயம் நிகழ்ந்ததா? நான் காண தவறிவிட்டேனே. ஆமாம், உனக்கு காயம் ஏதும் இல்லையே? சிறிய காயம், அவ்வளவுதான். ஐயா, இவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டுமா? வேறு பொருட்கள் கொண்டு சிவனுக்கு
பூஜைகள் செய்திருக்க கூடாதா? அப்படி இல்லை சிவகாமி ஆண்டாரே. இந்த உலகில் நாம் செய்யும் எச்செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு. அப்படியா? பாலனை கொண்டு பூஜைகள் செய்ய என்ன காரணம் இருக்க போகிறது? பால் பிறப்பில் தூய்மையானது. ஆனால் சிறு மாசு கலப்பினும் கெட்டுவிடும். ஆமாம். அப்படிப்பட்ட பால் நம் மனதிற்கு பொருத்தி கூறப்படும். நம் மனமும் பால் போல் தூய்மையானது. அதில் பேராசை, கோபம், போட்டி, பொறாமை என்ற எந்த ஒரு மாசு கலப்பினும் அது கெட்டுவிடும். அதுபோக பால் தண்ணியிலிருந்து 5 நிலைகளாக பிரியும். உரை, தயிர், வெண்ணெய், நெய், மோர். இப்படி இம்முறையே பஞ்சபூதங்களை குறிக்கும். அது உலகினை கட்டி காக்கும் நமசிவாய என்னும் மந்திரத்துடன் ஒப்பாவது. அப்படிப்பட்ட தூய பாலினால் இறைவனுக்கு மனதால் நமசிவாயா என்று தொழுதபடி அபிஷேகம் செய்யும் பொழுது அது பஞ்சபூதங்களால் இறைவனை பூஜித்ததற்கு சமம். ஆஹா, உம்மிடம் ஓர் குருகுல குழந்தையைப் போல் அனுதினமும் பல விஷயங்களை கூற கூற கற்றுக்கொள்கிறேன். இறைவனை மனதால் சிந்தித்தால் அவரே ஒவ்வொரு விஷயமாய் நமக்கு வாழ்வின் பொருள்தனை எடுத்துரைப்பார். நீர் பூஜையை தொடங்குங்கள்.
யார் நீங்கள்? இங்கே ஏன் வந்தீர்கள்? ஏன் வந்தால் என்ன? யாரும் வரக்கூடாத இடமா இது? இந்த அடர்ந்த வனத்துக்குள் பெண் தனியாகவா வருவது? அதுதான் ஆபத்து என்றால் ஓடி வந்து காப்பாற்ற இவர் இருக்கிறாரே. ஆமாம், யார் இவர்? இவர் என் குரு. உண்மையில் ஆபத்தில் உள்ளவர்களுக்கு தான் உதவுவார். உன்னை போல் ஆணவத்தை தேடி போய் சிக்கிக் கொள்பவர்களுக்கு உதவ மாட்டார். அதெல்லாம் உதவி விட்டார். உதவி விட்டாரா? நான் ஏன் போய் கூற போகிறேன்? வேண்டுமென்றால் தியானத்தில் இருக்கும் உன் குருவிடமே கேட்டுப்பார். என்ன கூறுகிறாய்? நிஜமாகத்தான். காட்டிற்குள் மிருகத்திடம் மாட்டிக்கொண்ட என்னையும் என் சகோதரனையும் காப்பாற்றி பேருதவி செய்துள்ளார். அப்படியா? அதற்கு நன்றி கூறுவதற்குள் கிளம்பிவிட்டார். அன்று முதல் இவரைத்தான் காண வேண்டும் என்று ஆவல் கொண்டிருக்கிறேன். எதற்கு? உதவிக்கு நன்றி கூறி கைமாறாக ஏதேனும் சேவைகள் செய்ய வேண்டும் என்று. எங்க குருவானவர் யாருக்கும் எந்த கைமாறும் எதிர்பார்த்து உதவ மாட்டார். வறியவருக்கு உதவுவதே தன் வாழ்வின் கொள்கையாய் கொண்டவர். அப்படியா? அவர் மேல் நான் கொண்டிருந்த மதிப்பு அவரை பற்றி கேட்க கேட்கத்தான் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஆமாம், எப்பொழுது அவர் தியானத்திலிருந்து கண் விழிப்பார்? ஏன்? இது என்ன கேள்வி? அவரிடம் உரையாடத்தான். அவர் உன்னுடன் எல்லாம் உரையாட மாட்டார். ஏன்? தெரியாது. ஆனால் சக மனிதருடன் பேசுவது மிக சொற்பமே. அவரை பற்றிய விஷயங்கள் எப்பொழுதும் புதிரானவையே. புதிரை அறிந்து கொள்வதில்தான் ஆர்வம் சிலருக்கு. அடடே, கண் திறந்து விட்டாரே. ஐயா வணக்கம். என்னை ஞாபகம் இருக்கிறதா? ஆளிக்காட்டில் மயக்கமடைந்த என் சகோதரனையும் என்னையும் மிருகத்திடமிருந்து காப்பாற்றினீரே. என்னையா, ஞாபகம் இல்லையா? மறந்து விட்டீரா? நீங்கள் மட்டும் இல்லை என்றால் எங்கள் நிலை என்னவாயிருக்கும்? சரி ஐயா. ஏ பெண்ணே, முதலில் இங்கிருந்து கிளம்பு. ஏன், நான் இவருடன் பேசக்கூடாதா? நான் கூறுவதை கேள். அவர் மிகுந்த கோபத்துடன் உள்ளார். இல்லை, நான் அவரிடம் அவர் எங்கு செல்கிறார்? அவர் எங்கு சென்றால் என்ன? முதலில் இங்கிருந்து கிளம்பு. இனிமேல் இந்த பக்கம் வராதே. குருக்களே, நில்லுங்கள். எங்கு செல்கின்றீர்? ஓ, காவலாளியா? என்னப்பா இவ்வேளையில் வந்துள்ளீர்கள்? எதுவும் முக்கியமான செய்தியா? ஆம் குருக்களே. சரி, என்னவென்று கூறுங்கள். நம் சோழ நாட்டில் அந்நியர்கள் ஊடுருவல் அதிகம் காணப்படுவதால். என்ன கூறுகின்றீர்கள்? நம் மன்னர் புகழ் சோழன் இருக்கையில் அந்நியர்கள் ஊடுருவலா? அதை என்னால் நம்ப முடியவில்லையே. அதனால் மன்னர் ஒரு ஆணை பிறப்பித்துள்ளார். அப்படி என்ன
மன்னர் ஆணையிட்டுள்ளார்? சிவனடியார் மண்டி, கோவில், அதுபோக பல பொது இடங்களில் வேலை நேரம் தவிர அங்கு யாரும் இருக்கவும் தங்கவும் மன்னர் தடை விதித்துள்ளார். என்ன கூறுகிறீர்கள்? ஆம் குருக்களே, இந்த அவசர சட்டத்தின் காரணமாக உங்களுக்கு கோவிலில் தங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. என்ன கூறுகிறீர்கள்? நான் பிறந்ததிலிருந்து இக்கோவிலில் தானே வசிக்கின்றேன். இத்தனை வருடங்களாக இக்கோவிலில் இருக்கின்றேன். நீங்கள் என்னையே சந்தேகப்படுகிறீர்களே. குருக்களே, நான் உங்கள் மீது சந்தேகம் கொள்ளவில்லை. அதற்காக கோவிலில் தங்குவதற்கு நான் அனுமதித்தால் அது மன்னரின் பேச்சை மீறியதாகிவிடும். அதுபோக மன்னரின் கோபத்திற்கு நான் ஆளாக நேரிடும். அதனால் புரிகிறது. இக்கோவிலுக்குள் என்னை அனுமதிக்கப் போவதில்லை என்று கூறுகிறீர்கள், அதுதானே? ஆம் குருக்களே. அதற்கு நான் மறுத்தால் உம்மை கோவிலுக்குள் செல்ல விடாமல் கோவிலை அடைத்து விடுவோம். இல்லை, நான் கோவிலில் தான் இருப்பேன் என்று கூறினால் தர்மகர்த்தா ஐயாவிடம் சென்று ஒரு ஒப்புதல் கடிதம் பெற்று அதை அரசவைக்கு அனுப்பு. அதை அமைச்சர்களும் மன்னர்களும் பரிசீலனை செய்வார்கள். அதுவரை இரவு நேரத்தில் இங்கு தங்காதே. என்ன, புரிகிறதா? இப்போது இங்கிருந்து செல்லும். இறைவா, என்ன சோதனை இது? ஏன் இப்படி என்னை மாறி மாறி சோதனைகள் சூழ்கின்றன? ஒரு பக்கம் தர்மகர்த்தா பல இன்னல்களை கொடுக்கிறார். அதை மீண்டு வந்தால் இப்போது இப்படி ஒரு சோதனையா? தர்மகர்த்தா ஐயாவிடம் சென்று கடிதம் கேட்டால் அவர் தருவாரா, இல்லை மறுத்து விடுவாரா? எதுவாயினும் அவரை சென்று சந்தித்தால் ஏதும் நல்லது நடக்கும் என்று நம்பி செல்வோம். இறைவா, எனக்கு இன்னல்கள் நேரும்போது எப்பொழுதும் எனக்கு துணையாக நிற்பீர்கள். அதன் காரணத்தால் தான் நான் இப்பொழுது தர்மகர்த்தாவை சென்று சந்திக்கப் போகிறேன். நீங்கள்தான் என்னை காக்க வேண்டும். ஓம் நம சிவாய. என்ன குருக்களே, என்னை நாடி வந்திருப்பது போல் தெரிகிறது. உமது முகம் பசியில் வாடியது போலல்லவா தெரிகிறது. உண்பதற்கு ஏதாவது ஆகாரம் வேண்டுமா? நீதான் அன்ன ஆகாரம் ஏதும் எடுத்துக்கொள்ளாமல் வெறும் தண்ணீரை மட்டும் பருகிக் கொண்டு உயிர் வாழ்பவராயிற்றே. ஐயா, எப்போதும் துடிப்புடன் பேசுவாய்.
இப்போது என்ன ஆயிற்று? ஐயா, இப்படி ஏளனம் செய்யாதீர்கள். நான் உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்துள்ளேன். உதவியா? உதவி நாடி என்னிடமா? அந்த சிவனால் முடியாத உதவியை என்னிடம் நாடி வந்தாயா? ஐயா, போதும். இதற்கு மேலும் இழிவுபடுத்தாதீர்கள். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. குருக்களே, உண்மை எப்போதும் வலியைத்தான் கொடுக்கும். ஐயா, மேலும் மேலும் என்னை வேதனைப்படுத்தாதீர்கள். ஏதோ உதவி என்று கூறினாயே, ஆம் ஐயா. என்னவென்று கூறு. என்னால் முடியுமென்றால் உதவுகிறேன். நம் சோழ மன்னர் ஒரு சட்டம் பிறப்பித்துள்ளார். அந்த சட்டத்தின் காரணமாக என்னை கோவிலில் தங்கக்கூடாது என்று கூறி வெளியேற்றி விட்டனர். ஓஹோ, உம்மை அந்நியர்கள் ஊடுருவும் சட்டத்தின் பேரில் வெளியேற்றி விட்டனரா? இதில் நான் உதவுவதற்கு என்ன இருக்கிறது? கோவில் தர்மகர்த்தாவிடமிருந்து கடிதம் வாங்கி அரசவையில் கொடுத்தால் அனுமதி தருவதாக காவலாளிகள் கூறினர். இப்பொழுது உமக்கு நான் கடிதம் கொடுக்க வேண்டும், அதுதானே? ஆம் ஐயா, எனக்கு இவ்வுதவியை மட்டும் செய்யுங்கள். உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிட்டும் ஐயா. சரி, நான் உனக்கு உதவுகிறேன். அதற்கு நீ என் மனம் குளிரும்படி செய்ய வேண்டும். என்னவென்று கூறுங்கள் ஐயா. இதற்கு முன் பல முறை என்னை என் மனம் வேதனைப்படும்படி பேசியுள்ளாய். ஐயா, அதை அனைத்தையும் மறந்து விடுங்கள் ஐயா. மறந்து விடுகிறேன். நீ என்னிடம் மன்னிப்பு கேள். நான் உனக்கு கடிதம் தருகிறேன். அதை என்னால் செய்ய முடியாது. என்ன முடியாதா? அப்படி என்றால் என்னால் உனக்கு பரிந்து கடிதம் கொடுக்க முடியாது. நான் அடிபணிவது அந்த சிவபெருமான் ஒருவருக்கு மட்டும்தான். உம்மை போன்ற இழிவானவர்களுக்கு இல்லை. நீ என்னை மீண்டும் மீண்டும் பகைத்துக் கொள்கிறாய். உனக்கு பரிந்து மன்னருக்கு ஒருபோதும் கடிதம் தரப்போவதில்லை. நீர் ஒன்றும் தர தேவையில்லை. ஈசன் என்னை காப்பார். நான் வருகிறேன். உண்ண உணவில்லை, தங்க இடமில்லை. அப்படி இருந்தும் இவனுடைய கொட்டம் அடங்கவில்லை. இவை இரண்டும் அவனுக்கு முக்கியமில்லை என்று நினைக்கிறேன். இவன் என்னை மீண்டும் மீண்டும் கோபமடைய செய்கிறான். இவனை என்ன செய்வது? சிவனுக்கு இவன் ஏதும் பூஜை செய்யாத வண்ணம் ஏதாவது செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இவன் கொட்டம் அடங்கும். இவனை வேறு விதமாக தண்டிக்கலாம் என்று நினைத்தால்
எரிபத்தன் என்ற ஒருவன் நடுவில் வந்து நிற்கிறான். முதலில் அவனுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். பின்பு இந்த குருக்களுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். இவை அனைத்தையும் வெகு வேகமாக நடத்தி முடிக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்களை பார்த்து மற்றவர்களுக்கும் நம் மீது உள்ள பயம் தண்ணீரில் கிடந்த உப்பு போல் சட்டென மறைந்துவிடும். குருக்களே, உம்மை கவனித்துக் கொள்கிறேன். இன்று முதல் நான் கொடுக்கும் இன்னல்கள் அதிகமாக போகிறது. யாரா அங்கே? நீங்கள் சென்று நந்தவனத்திற்கு காவலாக இருங்கள். அங்கு பூக்களை பறிக்க நான் தடை விதிக்கின்றேன். அதை மீறினால் அவர்களுக்கு 100 கசையடி தாருங்கள். சரிங்கள் ஐயா. செல்லுங்கள். உத்தரவையா. என்ன குருக்களே, நந்தவனம் பக்கம்? ஈசனுக்கு பூஜைகள் செய்ய பூக்கள் சேகரிக்க வந்தேன். இனி இங்கு யாரும் பூக்கள் பறிக்க கூடாது. ஏன்? இத்தனை நாட்களாக இங்குதானே பூக்கள் பறித்தேன். அதுபோக நந்தவனம் கோவில் சொத்தல்லவா? அப்படி இருக்கையில் கோவிலில் இருக்கும் ஈசனுக்கு இங்கிருந்து பூக்கள் பறித்து செல்வதுதானே முறை. என்ன முறையா? இனி ஒரு முறை கூட இங்கு யாருக்கும் பூக்கள் பறிக்க அனுமதி இல்லை. அதை சொல்வதற்கு நீ யாரப்பா? இது போன்ற சட்டங்கள் போடுவதற்கு வேண்டுமானால் எனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பிறப்பித்த சட்டத்தின்படி காவல் காப்பதற்கு எனக்கு உரிமை உள்ளது குருக்களே. ஏதோ சட்டம் என்று கூறியது போல் உள்ளதே. ஆம், சட்டம் பிறப்பித்துள்ளார். யார்? வேறு யார்? நம் தர்மகர்த்தா ஐயாதான். அவர் என்னை பழி வாங்குவதற்காகத்தான் இத்தகைய செயல்களை செய்துள்ளார். என்ன பழி வாங்குவதற்கா? உன்னை பழி வாங்குவதால் எனக்கு என்ன லாபம்? அது போக உன்னோடு போட்டி போடும் அளவிற்கு என்னுடைய தகுதி ஒன்றும் குறைந்து போகவில்லை. உங்களது பேச்சை நிறுத்துங்கள். இறுதியாக கேட்கின்றேன், அனுமதி தர முடியுமா முடியாதா? ஓ, என்னை விட குரலை உயர்த்தி பேசும் அளவிற்கு வளர்ந்து விட்டாயா? நான் உனக்கு ஒருபோதும் அனுமதி தர மாட்டேன். உன்னால் என்ன செய்து கொள்ள முடியுமோ செய்து கொள். இல்லை என்றால் மன்னரிடம் போ.
சிவாய. ஈசனிடம் முறையிடப் போகிறாயா? முறையிடு, முறையிடு. என்னதான் நிகழப் போகிறது என்று நானும் பார்க்கத்தானே போகின்றேன். வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை 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 வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன். இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன். தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன். இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன். வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. என்னை நீ அறிவாய், என் துயர் அறிவாய். நின்னை நான் அறிவேன், நிம்மதி தருவாய். என்னை நீ அறிவாய், என் துயர் அறிவாய். நின்னை நான் அறிவேன், நிம்மதி தருவாய். வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. இணைப்பும் நீயே பிணைப்பும் நீயே. இணைத்தலும் நீயே பிரித்தலும் நீயே. இணைப்பும் நீயே பிணைப்பும் நீயே. இணைத்தலும் நீயே பிரித்தலும் நீயே. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. 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 உன்னை வணங்கிடவே சிவனே உன்ன
தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன் இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன் தன்னை தந்தேன் தமிழ் கவி பாடினேன் இன்னமும் உந்தன் இன்னருள் தேடினேன் வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா என்னை நீ அறிவாய் என் துயர் அறிவாய் நின்னை நான் அறிவேன் நிம்மதி தருவாய் என்னை நீ அறிவாய் என் துயர் அறிவாய் நின்னை நான் அறிவேன் நிம்மதி தருவாய் உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா கவலைகள் நிறைந்த என் மனம் எனும் மேடையில் கண்ணுக்கு அழகாக மலர்கள் என் கூடையில் கவலைகள் நிறைந்த என் மனம் எனும் மேடையில் கண்ணுக்கு அழகாக மலர்கள் என் கூடையில் உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா விதைக்குள் கதையாம் கதைக்குள் விதையாம் விதை கதை வளர்ந்திட கண்மலர் குளிர்ச்சியாம் விதைக்குள் கதையாம் கதைக்குள் விதையாம் விதை கதை வளர்ந்திட கண்மலர் குளிர்ச்சியாம் உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா சாமந்தி இருவாட்சி மல்லி செவ்வந்தி ரோஜா சமகன பிரிய பரம சிவன் எந்தன் ராஜா சாமந்தி இருவாட்சி மல்லி செவ்வந்தி ரோஜா சமகன பிரிய பரம சிவன் எந்தன் ராஜா இணைப்பும் நீயே பிணைப்பும் நீயே இணைத்தலும் நீயே பிரித்தலும் நீயே இணைப்பும் நீயே பிணைப்பும் நீயே இணைத்தலும் நீயே பிரித்தலும் நீயே உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையையா பார்க்கும் இடம் எங்கும்
பரமசிவனே உன்னை பக்கத்தில் தரிசிக்கின்றேன். பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிறைந்த பரமசிவனே உன்னை பக்கத்தில் தரிசிக்கின்றேன். உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. சாமந்தி இருவாட்சி மல்லி செவ்வந்தி ரோஜா சமகன பிரிய பரம சிவன் எந்தன் ராஜா. சாமந்தி இருவாட்சி மல்லி செவ்வந்தி ரோஜா சமகன பிரிய பரம சிவன் எந்தன் ராஜா. சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. எல்லோருக்குள்ளும் இருப்பவர் சிவனாம். என்னை ஒதுக்கிடலாம் உன்னை என் செய்குவார். எல்லோருக்குள்ளும் இருப்பவர் சிவனாம். என்னை ஒதுக்கிடலாம் உன்னை என் செய்குவார். உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. உன்னை வணங்கிடவே சிவனே உன்னருள் தேவையா. சிவ சங்கர ஓம் ஹர ஹர சிவ சிவ சங்கர ஓம். சிவ சிவ சங்கர ஓம். சிவ சிவ சங்கர ஓம். சிவ சிவ சங்கர ஓம் ஹர ஹர சிவ சிவ சங்கர ஐயா, 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 என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. ஐயா, தயவு செய்து என்னை என்ன ஆயிற்று? மன்னித்து விடுங்கள் ஐயா. தயவு செய்து என்னை எழுந்திருங்கள் மன்னித்து என்று கூறுங்கள் ஐயா. ஐயா, தயவு செய்து எழுந்திருங்கள். அறியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. இப்படி ஒரு நிகழ்வை என் வாழ்நாளில் இதுவரை நான் கண்டதில்லை. இப்படி காண்பேன் என்று நான் கனவிலும் எண்ணவில்லை. குருக்களே, நீங்களா இப்படி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினீர்கள்? உங்களுக்குள் இப்படி ஒரு சக்தி இருக்கும் என்று நான் துளியும் எண்ணவில்லை. இது என்ன அதிசயம்? இதை நிகழ்த்தியது நான் அல்லவே. நான் வணங்கும் ஈசன் தான். ஈசனுக்கு இதுவெல்லாம் சிறு குழந்தைக்கு சித்து விளையாட்டு காட்டுவதைப் போல. குழந்தைகள் காணும் சித்து விளையாட்டா இவை? அப்படியானால் நீங்கள் என்னை குழந்தையுடன் ஒப்பிடுகிறீர்களா? நான் உங்களை மட்டும் குறிப்பிடவில்லை. பூலோகத்தில் ஜனனம் கொண்டுள்ள அனைத்து ஜீவராசிகளும் நம்மை படைத்த அந்த ஈசனுக்கு குழந்தைதானே. இது மிருகம், இவன் மனிதன் என்று அவர் எந்த வேறுபாடும் பார்ப்பதில்லை. தாய்க்கு தன் மகனோ மகளோ வயோதிகத்தை எட்டி பிடித்தாலும் அவளுக்கு அவர்கள் எப்போதும் குழந்தையாகத்தான் தோன்றுவர். நம்மை படைத்த தாயைப் போலத்தான் நம்மை படைத்த ஈசனும்.
புரிகிறது. இப்பொழுது எனக்கு நன்கு புரிகிறது. ஐயா, என்னிடம் அளவுக்கு அதிகமான செல்வங்கள் உள்ளது. ஆனால் சிறிதளவு கூட பக்தி இல்லை. அதற்கு நேர்மாறாக என்னிடத்தில் கர்வம் நிறைந்திருக்கிறது. செல்வம் அதிகம் உள்ளவன்தான் கடவுள் என்ற தவறான எண்ணத்தில் இத்தனை நாளாய் காலம் கழித்து விட்டேன். இங்கு ஈசன் நடத்திய விந்தையை கண்ட பிறகு நான் எண்ணியது தவறு என்று உணர்ந்து விட்டேன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. எவன் ஒருவன் தான் செய்த தவறுகளை உணர்கிறானோ அவன்தான் முழுமையாக மனிதனாக காணப்படுவான். உங்களது மூட எண்ணத்தையும் கர்வத்தையும் உடைத்து தங்களை நல்வழிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் ஈசன் நடத்திய திருவிளையாடல் என்று எண்ணுங்கள். என்னை போன்றவர்களுக்கும் ஈசன்? ஐயா, நான் தான் முன்பே கூறிவிட்டேனே, இறைவனுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லை என்று. உங்களை பல இன்னல்களுக்கு நான் ஆளாக்கியுள்ளேன். நீங்கள் கோவிலுக்குள் தங்கக்கூடாது என்று மன்னர் உத்தரவிட்டதாக நான் தான் பொய் கூறினேன் ஐயா. அதை அனைத்தையும் மறந்து என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். உங்களை நான் எல்லளவும் பகையாளியாக எண்ணவில்லை ஐயா. அப்படி இருக்கையில் நான் ஏன் உங்களை மன்னிக்க வேண்டும்? இதிலிருந்து உங்கள் பெருந்தன்மையை நான் பார்க்கின்றேன் ஐயா. இனி இந்த நந்தவனத்தில் மட்டுமல்ல, எந்த நந்தவனத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் பூக்களை பறிக்கலாம். கோவிலுக்கும் உங்களுக்கும் தேவையான பொருட்கள் அனைத்தும் இன்றிலிருந்து இரட்டிப்பாக உங்களை தேடி வரும் ஐயா. காவலாளிகளே, இனி நீங்கள் இங்கு காவல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. வாருங்கள் செல்வோம். ஐயா, நான் வருகிறேன் ஐயா. வாருங்கள் ஐயா. ஐயா, ஐயா, கூறப்பா. ஐயா, என்னுடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டது. நம் கோவில் தர்மகர்த்தா அவர்களின் மனமும் நல்வழிப்பட்டது. என்னுடைய பேச்சுகளுக்கு உங்களிடமிருந்து கிடைக்கும் பதில் வெறும் புன்னகை மட்டும்தானா? மனிதனிடம் செல்வம் சற்று அதிகமாக சேர்ந்து விட்டால் அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. உன்னிடத்தில் மகிழ்ச்சி என்ற செல்வம் இப்பொழுது அதிகமாக ஏற்பட்டுள்ளதால் உனக்கு இந்த புன்னகையின் அர்த்தம் தெரியவில்லை. ஐயா, நான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கிறேன். நீங்கள் என்னவென்றால் இப்படி கூறுகிறீர்களே. இதனது பொருளை நீ அறிந்து கொள்ள சில காலங்கள் ஆகும். நம் கோவில் தர்மகர்த்தாவின் மனம் சுத்தம் அடைந்து விட்டது என்றுதானே நீ இப்பொழுது கூறிக்கொண்டிருந்தாய்? ஆமையா, அவர் எனக்கு அதிக அளவில் இடையூறுகள் கொடுத்தவர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இன்று காலை கோவில் நந்தவனத்திற்கு சென்றேன், பூஜைக்கு பூக்கள் சேகரிக்க. நந்தவனத்திற்குள் நான் செல்ல தடை விதித்திருந்தார்.
பூக்கள் இல்லாமல் எப்படி பூஜைகள் செய்வது? ஈசனை மனதில் நினைத்துக் கொண்டு அவரை துதித்து பாடினேன். அப்பொழுது நிகழ்ந்த அதிசயத்தை கண்டுதான் தர்மகர்த்தாவின் மனம் மாறியது. மிக்க மகிழ்ச்சி. அப்படி என்ன நிகழ்ந்தது? செடிகளில் வளர்ந்த பூக்கள் தானாகவே காற்றில் மிதந்து நான் கொண்டு சென்ற பூக்கூடையில் தானாகவே வந்து விழுந்தது. ஈசன் மீது நீ கொண்ட பற்றின் காரணமாக உனக்காக அவர் நிகழ்த்திய விந்தை இது. உம்முடைய துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உம் முகத்தை பார்க்கையில் என் மனதில் ஏதோ ஆனந்தம் சூழ்கிறது. அவ்வானந்தமே என் முகத்தில் புன்னகையாக வெளிப்படுகிறது. பிறரின் மகிழ்ச்சியை பார்த்து ஆனந்தம் கொள்பவர்கள் இப்பூ உலகில் மிகவும் குறைவு. அப்படி ஆனந்தப்படுபவர்கள் இறைவனுக்கு சமமானவர் என்று கூறுவார்கள். உம்மை போன்றவர்களும் இறைவனுக்கு சமமானவர்கள் தானே ஐயா? தங்களின் செயலை பார்த்தால் எனக்கு ஏற்பட்ட இன்னல்கள் விரைவாக தீர்ந்துவிடும் என்று தெரிந்திருக்கும் போல. ஆம், இறைவன் பூவின் ரூபத்தில் வந்து என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்வழியினை காட்டிவிட்டார். இதனை கண்ட தர்மகர்த்தாவுக்கும் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனை நினைக்கையில் எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. ஏன் ஐயா மீண்டும் சிரிக்கின்றீர்கள்? இந்த சிரிப்பிற்கு ஏதோ மிகப்பெரிய காரணம் இருப்பது போல் தோன்றுகிறதே. என்னவென்று என்னிடம் கூறுங்கள் ஐயா. அதை நான் தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். என்னிடம் வினா மட்டும்தான் உள்ளது. நீ என்னிடத்தில் கேட்க ஆவலாக உள்ள ஒன்றுக்கு பதில் நீர் அளிக்கப் போகும் விடையில்தான் உள்ளது. என்ன புரியவில்லையா? ஆம், நான் முன்பு ஒரு நாள் நீர் விரைவில் பூக்களை பற்றி அறிந்து கொள்வாய் என்று கூறினேன் அல்லவா? உமக்கு ஞாபகம் உள்ளதா? ஆமையா, மிக நன்றாக ஞாபகம் உள்ளது. நான் பூவின் மகத்துவத்தை பற்றி சிறிதளவு தெரிந்து வைத்திருக்கின்றேன். ஆனால் தங்களுக்கு தெரிந்த அளவிற்கு எனக்கு தெரியாது என்றுதான் எண்ணுகிறேன். தாங்கள் அதை எடுத்துரைத்தால் அனைவருக்கும் உதவியாக இருக்கும். சரி, நான் கூறுகிறேன். ம், பொதுவாகவே இயற்கையாக கிடைக்கும் பொருட்களுக்கு நல்ல காந்த சக்தி அலைகள் உள்ளது. அதில் மிக முக்கியமான ஒன்று செடி கொடிகளில் இருந்து பிறக்கும் பூக்கள். நல்ல காந்த சக்தி அலைகள் பூக்களில் சற்று அதிகமாகவே காணப்படுகிறது. அப்படியா? ஆம். அதேபோல் கோவிலில் அமைந்துள்ள கர்ப்ப கிரகத்திலும் நல்ல காந்த சக்தி அலைகள் மிக அதிகமாக இருக்கும். ஓ, அதன் காரணத்தால்தான் கோவிலுக்கு வரும் முன் உடலையும் மனதையும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவனடியார்களிடமும் நல்ல காந்த சக்தி அலைகள் இருக்கும். அவர்கள் கோவிலுக்கு வருகையில் அவர்களிடம் இருக்கும் சக்தியும் கோவில் கர்ப்பகிரகத்தில் இருக்கும் சக்தியும் சேர்ந்து அதன் ஆற்றல் மிக அதிகமாகிறது.
இப்படி ஆற்றல் அதிகமாக உள்ள கர்ப்பகிரகத்திற்குள் பூக்கள் பூஜைக்காக செல்லும்போது அந்த பூக்களின் ஆற்றலும் அங்கு சேருகிறது. ஆஹா, அற்புதம்! பூக்களை வைத்து பூஜை செய்கையில் அப்பூக்கள் ஈசன் மீது பட்டு ஈசனிடம் உள்ள காந்த சக்தி பூக்களில் அதிகமாக நிரப்பப்படுகிறது. அப்பூக்களை உம்மை போன்ற குருக்கள் பக்தர்களுக்கு கொடுப்பதன் காரணமாக அந்த நல்ல காந்த அலைகள் ஒவ்வொருவரின் வீட்டிற்கும் செல்கிறது. அதன் பின் அவர்களது வீட்டிலும் அந்த காந்த அலைகள் நிறைகின்றது. அப்படியா? இதனால் அவர்களது வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கின்றது. ஐயா, பூக்களுக்கு இவ்வளவு மகிமை உள்ளதா? இதனை தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் இத்தனை காலமும் பக்குவமும் தேவைப்பட்டிருக்கின்றது. ஆன்மீகம் என்பது சமுத்திரத்தின் அளவை விட மிக பெரியது. இதில் எண்ணிலடங்கா பல விஷயங்களும் அதிசயங்களும் உள்ளது. அவை அனைத்தையும் காலம் செல்ல செல்ல புரிந்து கொள்வாய்.